Hi everyone, welcome back to Con's Way to Success. In this Indian National Moment series, today we are starting for the very beginning. How did the European came to India and then how did the British came become a rulers? அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து டே ஒன்னோட டாபிக் வந்து ஐஎன்எம்ல வந்து அரைவல் ஆஃப் யூரோப்பியன் அண்ட் ரைஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பவரை தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒய் பிரிட்டிஷ் கேம் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் ஸ்பைசஸ். நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்பைசஸ் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால நம்மக்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு நம்மக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அஸ் அ ட்ரேடர்ஸாக தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியா வந்து கோல்டன் பேர்டு, இந்தியா வாஸ் கால்ட் அஸ் கோல்டன் பேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து வாண்டட் டு மேக் அ ப்ராஃபிட் த்ரூ த ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து இதுக்காக தான் நம்மளுடைய இங்கே வந்து வர்றாங்க. ஸோ தே ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் அ நியூ சீ ரூட் டு இந்தியா அண்ட் தட்ஸ் ஹவு த ஸ்டோரி பிகின்ஸ். அப்படி தான் அந்த ஐஎன்எம்ங்கிறது வந்து பிகின் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து சர்ச் பண்ணி இந்தியாவை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து நம்மக்கிட்ட ட்ரேட் பண்ணணும், நம்மக்கிட்டேருந்து நிறைய செல்வங்கள் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே வாங்கி அங்கே கொண்டு போய் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க, டச்சு, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, டான்ஸ், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க, யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ் வராங்க. போர்ச்சுகீஸ் எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1498 போர்ச்சுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன் டு ரீச் இந்தியா. வாஸ்கோடகமா அப்படிங்கிறவர் தான் கேலிக்கட்டில் 1498 வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட் ஆக்சுவலாக. அப்போ வந்து அவர் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு கம் பை சி மூலியமாக வந்திருக்காரு. வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எங்கன்னா கோவா, டியூ, டாமன். இப்போ டியூ அண்ட் டாமன் சொல்லிட்டு நம்ம வந்து அது யூனியன் டெரிட்டரிஸில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டொபாக்கோ, பிரிண்டிங் ப்ரெஷ்ஷு, கேஷ்யூ இதெல்லாமே வந்து போர்ச்சுகீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கவர்னர், போர்ச்சுகீஸோடைய இம்பார்ட்டன்ட் கவர்னர் அப்படின்னா அல்பிக்யூர்கு அப்படிங்கிறவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கவர்னர், ஃபேமஸ் கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டச் 1602 வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டச் வந்து எப்போ வராங்க, ஸ்டார்டட் வந்து கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1602 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தே ஹேட் அ சென்டர்ஸ் அட் மசூலிப்பட்டினம், புலிக்கட் அண்ட் தென் நாகப்பட்டினம். இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது. பட் லேட்டர் தே லாஸ் அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா வித்துடுறாங்க. யாருக்கு வித்துறாங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து வித்துடுறாங்க. இங்கிலாந்துக்கு வித்துட்டு அவங்க வந்து இந்தோனேஷியா அந்த பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணி, வெஸ்ட் இண்டீஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பக்கமாக மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்க டச்சு. ஸோ டச்சு வந்து 1602 தான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் சென்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னா மசூலிப்பட்டினம், புலிக்கட்டு, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. லேட்டராக வந்து அவங்க மூவ் ஆன் டு இந்தோனேஷியா மூவ் ஆன் பண்ணிடுறாங்க. இங்கிலீஷ் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அவங்க இங்கிலீஷில் தோத்துடுறாங்க, அதனால அவங்க அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து எப்போ வராங்க, எப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1600 அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வந்து எங்கே வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா சூரத்தில் 1613 வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாரோட பர்மிஷனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட பர்மிஷனோட பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் ட்ரேடிங் நெட்ஒர்க்ஸ் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக அவங்க ட்ரேடிங் குரூப்பை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் வந்து இப்படி தான் அவங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பிகினிங் தான். எப்படி வந்து பிரிட்டிஷ் வராங்க இந்தியாவுக்குள்ளே, என்னென்னலாம் எப்படி அவங்க வராங்கன்னா எதுக்கு வராங்க, ட்ரேடுக்காக வராங்க, எந்தெந்த இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மேபி இது கூட ஒரு மேட்ச்சில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்தெந்த நாடு வந்து எப்போ வந்துச்சு, எப்போ அவங்க கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெஞ்சு வந்து 1664 வந்து ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க எங்கே மேஜராக சென்டர்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, மாஹி அண்ட் காரைக்கால். மாஹிங்கிறதும் ஒரு பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு டவுன் தான். அது இப்போ வந்து ஒரு ஏரியாவாக அங்கே தான் இருக்குது பாண்டிச்சேரியில். ஸோ வந்து கம்பீட்டட் வித் இங்கிலீஷ் ஃபார் கண்ட்ரோல். இம்பார்ட்டன்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளக்ஸ் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஞ்சோடைய இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் கவர்னர் வந்து டியூப்ளக்ஸ் தான்.
ஓகேங்களா. அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷோட ஃபைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்படுற ஒரு பர்சன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டான்ஸ். ஸோ டேனிஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல, டேனிஷ் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1620 தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாடு, செரம்போர் இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா. அடுத்து லேட்டராக வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்ட சோல்வ் பண்ணிவிட்டு அவங்களும் மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே வராங்க, அவங்க கம்பெனியை கொஞ்சம் பில்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் லேட்டராக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பிரிட்டிஷ்ட வந்து வித்துட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்க. ஸோ எல்லாமே பிரிட்டிஷ் கைக்கு மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவு பிரிட்டிஷ் பிகம் மோர் பவர்ஃபுல். இப்போ வந்து நவ் லிசன் கேர்ஃபுல்லி. இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது. பிரிட்டிஷ் டிட் நாட் கம் அஸ் ரூலராக வரல. இவங்க என்ன வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்திருக்காங்க. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே பிகம் ரூலர்ஸாக மாற ஆரம்பிச்சுறாங்க. ஹவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்மி இருக்குது, டிவைட் அண்ட் ரூல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிப்ளமசி இருக்குது அவங்கக்கிட்ட, நிறையா டிப்ளமசி வச்சு நிறையா மேஜர் பேட்டில்ஸ் எல்லாமே அவங்க ஸ்ட்ராங்காக வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டில்ஸில் வின் பண்ணி நிறையா உடன்படிக்கைகள் போடுவாங்க, ட்ரீட்டின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் போட்டு அவங்க அப்படியே உள்ளே வந்து ரூலர்ஸாகவே மாறிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கான காரணமே. அவங்க ட்ரேடர்ஸாக வந்து அப்புறம் ரூலர்ஸாக மாறிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பிளாசி அண்ட் பக்சர் போர் மூலியமாக அவங்க நிறைய ட்ரீட்டி வந்து சைன் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலை வந்து இன்னும் அதிகமாக அவங்க பவர்ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து இப்படி தான் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மக்கிட்ட அப்படியே ரூலர்ஸாக ஆக்கி நம்மளை அவங்களோட ஸ்லேவ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். இப்படி தான் வந்து பிரிட்டிஷ் வந்து உள்ளே வராங்க. ஸோ இப்போ பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே வந்து 1757 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதனால் வந்துச்சு என்ன ஏதுன்னு நம்ம இன்னும் டீப்பாக நம்ம வந்து அயனம்குள்ளே போகும்போது ஸ்ட்ராங்காக ஒரு பிளேஸில் பார்க்கலாம். பட் இது வந்து ஃபஸ்ட்டு மேஜர் விக்டரி ஆஃப் பிரிட்டிஷ். இந்த பேட்டிலில் வின் பண்ணனால மட்டும்தான் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்களுடைய இதை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோட வந்து ஃபவுட் பண்ணாங்க அப்படின்னா ஃபவுட் பிட்வீன் சிராஜுத்தௌலா அண்ட் ராபர்ட் கிளைவ். இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் தான் என்ன வருதுன்னா இந்த ஃபைட்டே வருது. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆக மொத்தம் நம்ம இந்தியா வந்து தோத்துட்டோம், பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது பிரிட்டிஷ் கைண்ட் கண்ட்ரோல் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன், பெங்காலை கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, பிகினிங் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூலர்ஸாகவே மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும், பேட்டில் ஆஃப் பிளாசேங்கிற இடத்துல தான் 1757 அப்புறம் தான் என்ன ஆகிறாங்க, இது வரைக்கும் ஒரு கம்பெனியாக மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ரூலர் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பவர் எடுத்து ஆரம்பித்து நம்மளை வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ this is a real beginning of a British rule in India. ஓகேங்களா. அடுத்து வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பேட்டில் இஸ் பேட்டில் ஆஃப் பக்சர் இன் 1764. யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து யாரால தோற்கடிப்பாங்கன்னா மிர் காசிம், சிராஜுத்தௌலா அண்ட் ஷா ஆலம் செகண்ட் அவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவாங்க. இது தோக்கடிச்சனால என்ன ஆகும், என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரிட்டிஷ் காட் திவானி ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. அப்போ திவானி ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா ரைட் டு காலெக்ட் த டேக்ஸ். இப்போ பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ராஜாக்கள்லாம் டேக்ஸ் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுற ஒரு பவரை யார் வாங்கிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வாங்கிடுவாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் நாட்டை ஆள்றீங்களா, நாங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் எல்லாமே வாங்கி இங்கே வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பிகம் அ ரியல் ரூலர்ஸ் ஆஃப் த பெங்கால். ஃபஸ்ட்டு பெங்காலை கைப்பற்றுறாங்க. ஃபஸ்ட்டு பெங்காலை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா டேக்ஸையும் நான் தான் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெங்காலோட ரியல் ரூலர் ஆயிடுறாங்க. ஸோ பெங்காலை வந்து ஆட்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே பெங்கால் வந்து கேபிட்டல் மாதிரி, அப்போது டெல்லி மாதிரி, இப்போ டெல்லி மாதிரி அப்போ பெங்கால் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அப்போ வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு தான் நம்ம படிப்போம். ஸோ வந்து பெங்காலை வந்து பிடிச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து ஓவரால் இந்தியாவையுமே கைப்பற்றிடுறாங்க. ஸோ இங்கே தான் அவங்க ரியல் ரூலராக வந்து மாறுறாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் பிரிட்டிஷ் got Diwani rights. From this moment India actually came under the British economic control. அது கீழே பிரிட்டிஷ் கீழே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்சிடரி அலைன்ஸ். இதுக்கப்புறம் என்னென்ன பவர்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடரி அலைன்ஸை சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, துணைப்படை திட்டம். இது எப்போ கொண்டு வருவாங்கன்னா 1798ஆம் ஆண்டு வெல்லஸ்லி பிரபுவால் லார்ட் வெல்லஸ்லி கொண்டு வருவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்திய சுதேச அரசர்களை ஆங்கிலர்கள் வந்து ஒரு இதாக வந்து செயல்பட விடாமல் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வரனால என்ன இருக்குன்னா, இராணுவ படைகளை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு வலுவாக இல்லாமல் ஒரு மாதிரி செயலிழக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரதான் சப்சிடரி அலைன்ஸு. இப்போ இராணுவ பலத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னால என்ன ஆகும், பிரிட்டிஷ் வந்து ஆட்சியில் வந்து விரிவாக்கம் வந்து பண்ணுறது ரொம்ப எளிதாயிரும். ஸோ அதனால தான் இந்த திட்டத்தின்படி இந்திய அரசர்கள் ஆங்கிலேயர்கள் படையை தங்கள் பராமரிப்பில் வந்து கொண்டு வந்துருச்சு. அப்படிங்கும் போது நம்மளால் வந்து எதிர்த்து நம்ம சண்டை போடும்போது கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தது தான் துணைப்படை திட்டம், சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்னென்னா, வாரிசிலப்பு கொள்கைன்னா என்ன அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருக்கிற ஒரு அரசர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா, அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து வாரிசு இல்லைன்னா அந்த அரசு வந்து யார் கீழே போயிடும்னா கிழக்கு இந்தியா கம்பெனிக்கு கீழே போயிடும். இதுக்கு பேர் தான் டாக்டர் ஆஃப் லேப்ஸ், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். இப்படி தான் சில ட்ரீட்டிஸ் வித் கிங்ஸோட வந்து ஒவ்வொரு வார் முடியும் போது ஒவ்வொரு ஒப்பந்தம் போட்டு 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 நம்மளுடைய ஓவரால் கிங்டம்ஸுமே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம இந்தியாவை கைப்பற்றுறாங்க பிரிட்டிஷ். ஸோ இப்போ ஓவரால் சம்மரி என்னென்னா, யூரோப்பியன்ஸ் வராங்க. யார் யார் வரா? போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, டேனிஷ் இவங்க எல்லாருமே வராங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப பிகம் பவர்ஃபுல். எப்படி பவர்ஃபுல் ஆகிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் பிகம் பவர்ஃபுல் பை பேட்டில் ஆஃப் பிளாஸே அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர். பேட்டில் ஆஃப் பிளாஸே வந்து எப்போ கொண்டு வராங்க, எந்த இயரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 வந்து வருது. ஸோ அதே மாதிரி பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764 வருது. இது யாருக்கும் நடுவில் நடக்குது. சும்மா நிறையாலாம் அது எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா பார்க்க வேணாம். எப்போ வந்துச்சு, யாருக்கும் நடுவில் நடந்துச்சு, இது முடிவில் என்ன ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க, இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சும்மா அது உட்காந்து பேட்டில் ஆஃப் பிளாஸேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரி இருக்கலாம், யார் சண்டை போட்டாங்க, எதனால சண்டை போட்டாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனாலே போதும். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பாஸே இதுக்கப்புறம் நம்மளுடைய பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து நிறையா பெருசாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, அயனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பிரிட்டிஷ் எப்படி உள்ளே வந்தாங்க, அவங்களுடைய ஆட்சியை வந்து எப்படி பிடிக்கிறாங்க, அவங்க வந்து எப்படி அவங்களோட பவர்ஃபுல்லை வந்து காமிக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்க, என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி போகும். அப்புறம் ஐஎன்எம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ஐஎன்எம்ஏ, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டே. அந்த டாபிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படி தான். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெவி டேக்ஸ் கொண்டு வருவாங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. நிறைய வறுமை வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்குள்ள நிறைய வறுமை வந்துடும். வெல்த் எல்லாத்தையுமே இங்கிலாந்து வந்து மொத்தமாகவே அழிச்சு விட்ருவாங்க. ரேசியல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப பார்ப்பாங்க. நீங்கள் வேறு, நாங்கள் வேறு, நாங்கள் கலர்ஸு, நீங்கள் கலர் இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய ரேசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய இந்தியாவில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறையா ரிவல்ஸு, நிறைய கலகம் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ணி ஃப்ரீடம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இது அப்படியே நம்ம ஸ்டோரியாகவே கதை மாதிரியே கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பிபிடியாக போகிறது உங்களுக்கு ஓகேவா, இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட் காப்பி மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பிபிடியாக போகணுன்னா பிபிடியாகவே போயிடலாம், இல்லை நோட்ஸ் வைஸ் போகணும், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னால் இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்லிட்டு 8th வந்து எஸ்சிஆர்டி புக், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட புக்லேயே வந்து 8th கிளாஸில் வந்து இந்த புக்கு இருக்கும். இந்த டாபிக் வந்து இருக்கும். ஒரு யூனிட், எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக யூனிட் நம்பர் தெரியல, நான் வேணால் கமெண்டில் பின் பண்ணுறேன். போய் பார்த்தா அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா, இதை ஒரு ஐடியாவை வச்சு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கும். ஆனால் இதுதான் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் போய் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு இதுலேருந்து குவிஸ் மாதிரி கொண்டு வரேன். ஸோ நாளைக்கு நம்ம இயர்லி நேஷ்னல் மூமெண்ட், இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே வந்து ஐஎன்எம் இயர்லி நம்மளுக்கு மிடிவல் பீரியடு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் லேட்டர் பேஸ் ஆஃப்
ஐஎன்எம் சொல்லிட்டு இப்படி கேட்டகரைஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி இதுக்கப்புறம் என்ன கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் ஐஎன்எம் டே 2 ஆல்சோ. ஸோ நாளைக்கு நம்ம வந்து கான்ஸ் வே டு சக்ஸஸில் டே 2ல் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு 1885லேருந்து 1905 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துலாம். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.